ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இந்தியாவில் மீண்டும் மோடி ராஜ்யம், தமிழகத்தில் திமுக முற்றான ஆதிக்கம், இந்திய மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகின, நேற்று இரவு 10 மணி வரையிலான நிலவரத்தின் அடிப்படையில் 3வது முறையாக மோடி பிரதமராவது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. 543 தொகுதிகளை கொண்ட இந்திய மக்களவைத் தேர்தலுக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. 7வதும் இறுதியானதுமான வாக்குப்பதிவுகள் கடந்த 1ஆம் தேதி முடிவுக்கு வந்தன. இதைத் தொடர்ந்து நேற்று காலை 8 மணி முதல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. 543 தொகுதிகளில் 272 தொகுதிகளை கைப்பற்றும் தரப்பு ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில் 290 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்ற தோற்றப்பாடே நேற்று இரவு வரை இருந்தது. 235 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி ஆதிக்கம் செலுத்தி வந்தது. பாஜகவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் அந்த கட்சி செல்வாக்கை இழந்துள்ளதாகவே கருதப்படுகின்றது. ஏனெனில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற மக்களவைத் தேர்தலில் 359 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த வருடம் பாஜகவால் 290 தொகுதிகளையே கைப்பற்ற முடிந்தமை அதன் செல்வாக்கு சரிந்துள்ளதையே காண்பிப்பதாக பலரும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இம்முறை திராவிட கட்சிகளிடம் இருந்து ஆட்சியை பறிப்பது என்பதில் பாஜக அதி தீவிரத்துடன் செயற்பட்டு வந்தது. கடந்த 2 மாதங்களில் 7 தடவைகள் மோடி தமிழகத்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பேரெழுச்சி என்றே கருதப்படுகின்றது. இதேபோல் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியை தக்கவைப்பது உறுதியாகியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மோடியின் வெற்றிக்கு ஜாலில் கொண்டாட்டம். இந்திய மக்களவைத் தேர்தலில் ஆளும் பாஜக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் நேற்று பட்டாசு வெடித்தும் இனிப்பு மற்றும் பலகாரங்கள் வழங்கியும் கொண்டாடப்பட்டுள்ளது. 7 கட்டங்களாக இடம்பெற்ற இந்திய மக்களவைத் தேர்தல் கடந்த 1ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தன. பாஜக கட்சியினர் 272க்கும் கூடுதலான தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்த போது பிரதமர் மோடி வெற்றி பெற்றுவிட்டதாக தெரிவித்து ஜாழ்ப்பாணத்தில் சிவசேனையினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மோதகம், லட்டு போன்ற இனிப்பு பண்டங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர்களுக்கும் வீதியால் சென்றவர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் பரிமாறப்பட்டன. இறுதியாக வெடி கொளுத்தியும் அவர்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மோடி உங்களுக்கு என்ன செய்தார்? கொண்டாட்டத்தில் ஈடுபட்டோரிடம் இவ்வாறு கேட்டனர் போலீசார். மோடியின் வெற்றிக்காக ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டோரிடம் மோடி உங்களுக்கு என்ன செய்தார் என்று போலீசார் கேள்வி எழுப்பியுள்ளனர். மோடியின் வெற்றியடுத்து ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் சிவசேனை அமைப்பினர் வெடிகொளுத்தி இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் அங்கு வந்துள்ளனர். இதன்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மோடி உங்களுக்கு என்ன செய்தார் என போலீசார் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களை பார்த்து கேட்டுள்ளனர். அதற்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டோர், இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது இந்திய பிரதமராக இருந்த மோடி தான் பெரும் நிதியுதவி செய்து நாட்டை காப்பாற்றினார் என்று சிங்கள மொழியில் சொல்லியிருந்தனர். இந்த பதிலை கேட்ட போலீசார் பதில் கூற முடியாமல் சிரித்து மழுப்பியவாறே அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஐநா வதிவிட பிரதிநிதி மன்னாருக்கு பயணம், சதோசா மனித புதைக்குழியையும் பார்வையிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்ச் மன்னாருக்கு நேற்று பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல தரப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மன்னார் நகரப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சதோசா மனித புதைகுழிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சென்றதுடன் அங்குள்ள நிலைமைகள் தொடர்பிலும் ஆராய்ந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலனாய்வுத்துறை போராளி விநாயகம் பிரான்சிஸ் மறைவு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வுத்துறை முன்னாள் போராளியான விநாயகம் பிரான்சிஸ் சாவடைந்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினரும் புலனாய்வுத்துறை போராளியுமான விநாயகம் இறுதிப் போரின் பின்னர் புலம்பெயர்ந்து பிரான்சில் வசித்து வந்த நிலையில் நேற்று காலை உயிரிழந்துள்ளார்.
புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த விநாயகத்தின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து பிரான்சில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிரிந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகள் உள்ளிட்ட 15 அமைப்புகளுடைய சொத்துக்கள் முடக்கம். இலங்கை அரசாங்கம் 15 அமைப்புகள் மற்றும் 210 தனிநபர்களின் சொத்துக்களை முடக்குவதாக அறிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு கழகம், தேசிய தவ்ஹீத் ஜமாத், நாடு கடந்த தமிழீழ அரசு, கனடிய தேசிய தமிழ் கவுன்சில், புலம்பெயர் நாடுகளில் செயற்படும் தமிழ் இளைஞர் பேரவைகள் உள்ளிட்ட 15 அமைப்புகளின் சொத்துக்களும் இவற்றுடன் தொடர்புடையவர்களினதும் இவற்றுக்கு நிதி ஆதாரங்களை வழங்கும் 210 தனி நபர்களினதும் சொத்துக்களை இவ்வாறு முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை, பயங்கரவாத அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை பலப்படுத்தியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக IMF ஒப்பந்தங்களை மீறினால் நாடு பின்னோக்கி செல்லும், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. சர்வதேச நாணயத்துடனான ஒப்பந்தங்கள் மீறப்படுமானால் நாடு பின்னோக்கி செல்லும். எனவே அந்த உடன்படிக்கைகள் அனைத்தையும் அமுல்படுத்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார பரிமாற்ற சட்டமூலத்திற்கு ஆதரவளிக்க வேண்டியது அனைவரினதும் பொறுப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். குறைந்த வருமானம் பெறுவர்களுக்கான உரிமையை முழுமையான காணி உறுதிப்பத்திரம் வழங்கல் மற்றும் அரிசி மானியம் வழங்கும் நிகழ்வு கரணவெல்ல ஸ்ரீ விசுதராமவில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணயத்துடனான உடன்படிக்கைகளின் பிரகாரம் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமாக பேணுவதற்கு பல பொருளாதார இலக்குகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாகவும் அந்த இலக்குகளை மீறுவது நாட்டின் பொருளாதாரத்தை அழிவுப்பாதையில் இட்டுச் செல்லும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசியல் லாபத்திற்காக மேடைகளில் வீணாக பேசிக்கொண்டிருக்காமல் நடைமுறையில் இருக்கும் கட்டமைப்பிற்குள் மாத்திரம் பேசுவது எதிரணியின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நம்பிக்கை வைத்த மக்களை வணங்குகின்றேன், தேர்தல் முடிவுகளின் பின் மோடி தெரிவிப்பு. 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்ததற்கு தலைவணங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய வரலாற்றில் 20 சாதனை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த 10 ஆண்டுகளில் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் செய்த நல்ல பணிகளை தொடர்வோம் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்களின் உழைப்பை வார்த்தைகள் ஒருபோதும் நியாயம் செய்யாது எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக லிட்ரோ மற்றும் லாப் சமையல் எரிவாயு விலை குறைந்தது. லிட்ரோ மற்றும் லாப் சமையல் எரிவாயுவின் விலைகள் குறைவடைந்துள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையை குறைக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளது. தற்போது 4115 ரூபாய்க்கு விற்கப்படும் 12.5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3940 ரூபாய். 5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 70 குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1582 ரூபாயாக உள்ளது. 2.3 கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 740 ரூபாயாகும். மேலும் லாப் சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்க லாப் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. 12.5 கிலோகிராம் எடை கொண்ட லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 160 ரூபாயினால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலையாக 3680 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எடை கொண்ட லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 65 ரூபாயால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலையாக 1477 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாரத பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி ரணில் வாழ்த்து. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்கள் வெளிப்படுத்திய நம்பிக்கையை ஜனாதிபதி அங்கீகரித்ததோடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளில் தொடர்ச்சியான வளர்ச்சியில் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சீரற்ற வானிலையால் இதுவரை 26 பேர் உயிரிழப்பு. நாட்டில் நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை 26 பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே பிரமித்த பண்டார தென்னக்கோன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சீரற்ற காலநிலையால் இதுவரை 26 பேர் உயிரிழந்துள்ளதோடு 41 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 23 மாவட்டங்களில் 262 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 33,422 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,021 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக டிஐடி, சிஐடி போன்றவற்றின் அடாவடியால் வடக்கு கிழக்கில் அரசின் மறைமுக நிகழ்ச்சி நிரல், அச்சுறுத்தல், கைதுகள், காணிகள் பறிப்பு, விசாரணைகளுக்கு அழைப்பு, தமிழ் மக்களின் எண்ணங்களை சிதைக்கும் அரசின் சதிச் செயல்கள், புலிகள் மீளுருவாக்கம் என கூறி நடக்கும் அட்டூழியங்கள், ஸ்ரீதரன் கடும் சீற்றம், தமிழர்கள் அவர்களின் தாயக பகுதியான வடக்கு கிழக்கில் ஜனநாயக ரீதியாக அரசியல் செய்ய முடியாதவாறு டிஐடி மற்றும் சிஐடி போன்ற பிரிவுகளினால் அச்சுறுத்தப்படுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜாழ் மாவட்ட எம்பியான சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மகளிர் வலுவூட்டல் சட்டமூல விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குற்றம் சாட்டிய அவர் மேலும் பேசுகையில், தமிழ் இளைஞர்கள், தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், அச்சுறுத்தப்படுகின்றார்கள். தமிழர்கள் அவர்களின் தாயக பகுதியான வடக்கு கிழக்கில் ஜனநாயக ரீதியாக அரசியல் செய்ய முடியாதவாறு டிஐடி மற்றும் சிஐடி போன்ற பிரிவுகளை சேர்ந்தவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு அச்சுறுத்தி வருகின்றனர். அதேவேளை இன்னும் பலரின் பெயர்களையும் அவர்கள் விசாரணைகளுக்கு அறிவித்தும் உள்ளனர். அவர்கள் சொல்லும் சுருக்கமான வசனம் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்றார்கள் என்பது. இறந்து போன ஆத்மாக்களை நினைவுகூர நாம் அனுமதிக்கின்றோம் என்று 2015ஆம் ஆண்டு ஐநாவில் அப்போதைய அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது. 2016ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் நீங்கள் வணக்கம் செலுத்த எந்த தடையும் இல்லை என எமக்கு உறுதியளித்திருந்தார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள போலீசாரும் புலனாய்வுத்துறையினரும் இடையூறுகளை ஏற்படுத்துவதுடன் விசாரணைகள், கைதுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காணிகளை பறித்தல், அச்சுறுத்துதல், கைது செய்தல், விசாரணைகளுக்கு அழைத்தல், அங்கு வாழும் மக்களின் எண்ணங்களை சிதைத்தல் என தமிழர் பகுதியில் இந்த அரசு ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கின்றது. இது மிகவும் மோசமானது. இதேவேளை மாவட்டப்புறத்தில் உள்ள சித்தர்களின் வாழ்விடமான 105 பரப்பு காணியை ஒரு தனியாருக்கு வழங்குவதற்காக அதனை பறிப்பதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சென்று நெல்லை ஆதீனத்தை சந்தித்த போது அங்கு சிவபூமி அறக்கட்டளை பணிப்பாளர் ஆர் திருமுருகனாலும் நெல்லை ஆதீன முதல்வராலும் இந்த காணியை விடுவித்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் விடுவிக்கின்றேன் என உறுதியளித்துவிட்டு வந்த ஜனாதிபதி இதுவரையில் விடுவிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் போதனா தேசிய வைத்தியசாலையாகும், வெற்றிடங்கள் நிரப்பப்பட்ட பின்பே. ஜாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதற்கு இங்குள்ள ஆளணி தேவைகள் முதலில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று ஜாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஜாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நடந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் 4வது தேசிய வைத்தியசாலையாக ஜாழ் போதனா வைத்தியசாலை தரமுயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதன் தேவைகள் நிலைப்பாடு தொடர்பில் சுகாதார அமைச்சிடம் அறிவித்துள்ளோம். 1350 படுக்கைகளுடனான விடுதியும் 325 வைத்தியர்களும் 680 தாதியர்களுமாக மொத்தமாக 2150 நபர்கள் கடமை புரிந்து வருகின்றனர். தேசிய வைத்தியசாலை ஆவதற்கு 200 மேலதிக தாதியர்கள் ஆளணியும் 100 வைத்தியர்கள் ஆளணியும் தேவையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை ஒத்திவைக்க அரசு பெரும் திட்டம், முறியடிக்க அனைவரும் ஒன்று சேருங்கள், முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. தேர்தலை ஒத்திவைக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு உள்ளது.
எனவே பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள், மனித உரிமைகள் அமைப்புகள் இணைந்து இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாக்க, இந்த நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளதன் பிரகாரம் தேர்தலை நடத்த சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து போராட முன்வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான முஜிபுர் ரஹ்மான் அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பு 7 உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த அழைப்பை விடுத்த அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய காலம் நெருங்கும் போது அந்த தேர்தலை தள்ளிப்போட இயலுமா என பார்க்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பல தலைவர்கள் இப்போது முன்வந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணில் பங்கேற்ற கூட்டத்தில் எம்பிக்களிடையே மோதல், குணத்திலக ராஜபக்சவுக்கு கால் எலும்பில் முறிவு. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச காயமடைந்த நிலையில் இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் மாலை ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதன்போது கண்டி மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான குணத்திலக ராஜபக்சவுக்கும் மஹிந்தானந்த அழுத்கமையுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தை புலனறுவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் சமரவிக்ரம தலையிட்டு சமரசம் செய்து வைத்துள்ள நிலையில் ஆளும் கட்சி கூட்டமும் முடிவடைந்துள்ளது. இதையடுத்து கூட்டம் நடைபெற்ற அறையிலிருந்து வெளியேறிய போது பாராளுமன்ற உறுப்பினர்களான குணத்திலக ராஜபக்ச மற்றும் மஹிந்தானந்த அழுத்கமையுக்கும் இடையில் மீண்டும் வாக்குவாதம் வலுப்பெற்றுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமையால் குணத்திலக ராஜபக்ச தள்ளப்பட்ட நிலையில் அவர் தவறி படியிலிருந்து கீழே விழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவின் கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனையடுத்து அவர் உடனடியாக இராணுவ வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் தனக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட போதிலும் தான் அவரை தள்ளிவிடவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமையை தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் வலுப்பெற்றதை அவதானித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் சமரவிக்ரம பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக ராஜபக்சவை அழைத்துச் செல்ல முற்பட்ட போது அவர் தவறி வீழ்ந்துள்ளதாகவும் மஹிந்தானந்த அழுத்கமையை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.